சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே ராட்வைலர்கள் அப்படிங்கிறவைங்க ரொம்ப கொடூரமான நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன பொறுத்து சொல்லணும் அப்படின்னா, நான் ராட்வைலர் வளர்த்தது இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ரோசி பிள்ளைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தங்கமான பொண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இவள மாரி வாழ்க்கையில மறுபடியும் இன்னொருத்தி கிடைப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ரோசி என்னோட செல்லக்குட்டிய நான் இழந்துட்டேன். ஏன்னா, பாசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலைய பண்ணி, ஒருத்தர் இதுக்கு விஷம் வச்சு கொன்னுட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு பாசக்காரிய பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கொடூரமான நாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்தரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நான் மட்டும் எப்படி இந்த அளவுக்கு பாசக்காரின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சீங்களா? கண்டிப்பா அதுக்கான ஒரு விளக்கம் சொல்றேன். ஏன்னா, நாம எப்பவுமே ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த ஓனரோட குணாதிசயங்கள், அவரோட குணத்துக்கு தகுந்த மாரி தான் அந்த நாய்களும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தன பேர் உணர்ந்துறாங்க, இது எத்தன பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா, நான் இந்த ரோசி பொண்ண வளர்க்கும்போது, நான் எப்பவுமே கேஷுவலா எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்காம, நார்மலா தான் எல்லார்கிட்டயுமே ஜாலியா பேசிக்கிட்டு, விளையாட்டு வாக்குல தான் நான் இருப்பேன். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நான் வளர்த்த என்னோட ரோசியும் என்ன மாரியே தான் எல்லார்கிட்டயுமே சோசியலாவும் கொஞ்சறது, யாரையுமே கடிக்காது, எப்பவுமே பயமுறுத்தாது. அந்த அளவுக்கு ஒரு தங்கமான பொண்ணா தான் அவ வளர்ந்தா. அந்த காரணத்தினால தான் இவள பத்தி தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்கு திருட வந்த ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவ ரொம்ப பாசக்காரி. இவள ரோசின்னு கூப்பிட்டா இவ நல்லா கொஞ்ச ஆரம்பிச்சுருவா. அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வாரமா நோட்டமுட்டு தான் இவளுக்கு விஷத்த வச்சு கொன்னுட்டு பக்கத்து வீட்ல திருட போயிருக்கான். திருடவும் செஞ்சிருக்கான். ஏன்னா, நான் என்னைக்குமே ரோசிய கட்டுனதே கிடையாது. அவ எப்பவுமே வீட்லயே தான் இருப்பா. வீட்ட சுத்தி மட்டும் தான் இருப்பாளே தவிர வெளியில எங்கேயுமே போமாட்டா. இதுவரைக்கும் எந்த ஒரு நபர்களையுமே கடிச்சதே கிடையாது. இத்தனைக்கும் நான் என்னோட வீடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு மெயின் ரோட்ல தான் இருக்கு. நானே பார்த்தீங்கன்னா, மளிகை கடை வச்சிருக்கும்போது, என்னோட கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸ கடிக்கக்கூடாது. அதே மாரி எல்லார்கிட்டயுமே சோசியலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான், எல்லார்கிட்டயுமே இவள குட்டிய எடுத்துட்டு வந்த சமயத்துல இருந்தே நல்லா பழக விட்டு, பக்கா ஃபேமிலி அடாப்டடா வளர்த்துருக்கேன். இவள பத்தி யாருமே எந்த குறையுமே சொல்லாத அளவுக்கு வளர்த்துருக்கேன். ஆனா எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், இவ ஒரு பைத்தியக்காரிம்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா எல்லாரையுமே கொஞ்சுவா. யாராவது ஒருத்தர் ரோசின்னு சொல்லிட்டா, அவ மடியில ஏறி மூஞ்சி ஃபுல்லா நக்கி எடுத்துருவா. அந்த அளவுக்கு பாசக்காரி. அப்பன்னா, இதுலருந்து நமக்கு என்ன விஷயம் தெரிய வேண்டியது அப்படின்னா, எப்பவுமே நாம ஒரு நாய வளர்க்குறோம். அது எந்த ப்ரீடா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நம்மளுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாரி தான் நம்மளுடைய நாயும் வளரும். அதே மாரி எந்த அளவுக்கு சோசியலா மக்கள்கிட்ட வளர்க்குறோமோ, அப்பதான் அது உண்மையிலேயே ஒரு சோசியலான, அமைதியான நாயா வளரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இத பத்தின உங்களோட கருத்து கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.